வெல்கம் டு படையட் அகாடமி. பிசிஎல் டிபேட்ல இன்னைக்கு நம்ம சோசியல் சீரியஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு சோசியல்ல கொஞ்சம் மிக்ஸ்டான டாபிக்கா கண்டங்கரையான சொல்லிருந்தா ஆல்ரெடி கண்டங்கரை ஆராய்தல், அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரி கவர் ஆகாம இருக்கும் எப்பவுமே பிசிஎல் டிபேட்ல. இந்த அல்டிமேட்ல வேர்ல்டு ஹிஸ்டரி சம்பந்தமா, அதாவது வேர்ல்டு வார் அந்த லெசன் சம்பந்தமா ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுவும் அப்பப்போ 2 கொஸ்டினா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பவும் போற முதல் கேள்வி ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, தேசிய கணித தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே என்னைக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐரோப்பா கண்டங்களை ஆராய்தல் பற்றி, இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை பத்தி ஒரு 4 விஷயங்கள். நைல் நதி ஆப்ஷன் ஏ, அதுக்கு நேரா நைல் நதி மேட்ச் பண்ணாதீங்க. சரிங்களா? வேற ஏதாவது இருக்காம இருக்கு நைல் நதி பத்தி. நைல் நதி ஆப்பிரிக்காவில தான் ஓடும், அதுக்கு இதை மேட்ச் பண்ணாதீங்க. ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தை, ஆமா, எஸ். ஓகேங்களா? ஆப்பிரிக்க கண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நைல் நதி ரொம்ப முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப நீளமான ஆறு. ஓகேங்களா? 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. நீளம் கேட்கலாம். ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை சொல்லுவாங்க. எகிப்தின் நன்கொடை, இந்த வார்த்தை கூட உண்டு. ஓகே, ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் தான். கேள்வி கேட்கலாம். நைல் நதி என்ன சொல்றாங்க? எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து எகிப்தின் நன்கொடை, அதுதான் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து சாம்பசி ஆறு, அதே ஆப்பிரிக்க கண்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா பகுதியில ஓடக்கூடிய ஆறு தான் சாம்பசி. ஓகேங்களா? அப்ப தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார ஆறு. ஓகேங்களா? அடுத்து தாய் கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? போன அல்டிமேட் நான் சொன்ன நினைக்கிறேன். ஆப்பிரிக்க கண்டத்தை இருண்ட கண்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டான்லிங்கிற நபர் சொல்லியிருப்பாரு. இங்க உலகம் உருண்டையானது, அங்கங்க பல்வேறு கண்டங்கள் இருக்குது. அனைத்து கண்டங்களும் நடு மையத்துல இருந்தா பிரிஞ்சு போனது. அப்ப அதுல இருந்து பிரிஞ்சு போன ஒரு கண்டத்துலதான் முக்கியமான கண்டம் தான் இந்த தாய் கண்டம். ஓகேங்களா? அதுதான் ஆப்பிரிக்கா 3. ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவேட்டர் லைனு சரி பாதியா சொல்லி போனதுல 3 லைனும் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியானா இதுதான் ஆப்பிரிக்காவோட சொல்றோம். ஓகேங்களா? ஈக்குவேட்டர் தான் நிலநடுக்கோடு, மகர ரேகை, கடகரேகை, 3 ரேகைகளும் பாயக்கூடிய ஒரு கண்டம் தான் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? 4-1-2-3 ஆப்ஷன் டி எழுதி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து போல கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவது முன்முயற்சி எடுத்தவர் யாரு? பன்னாட்டு சங்கம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு பன்னாட்டு சங்கம், இன்னொன்னு ஐநா சபை. ஐநா சபை நம்ம ஊருக்கே தெரியும். ஐநா சபை 1945 உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐநா சபை 45 உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலா ஐநா சபையும் பன்னாட்டு சங்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம் தான். ஓகேங்களா? ஒரே மாதிரியானதுதான். ஆனா அது ஃபெயிலியர், இது சக்சஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இது 1920 உருவாக்கப்பட்டது பன்னாட்டு சங்கம், இது 1945 உருவாக்கப்பட்டது. பன்னாட்டு சங்கம் எதோட முடிவுல உருவாக்கப்பட்டது? முதல் உலக போர் முடிவுல உருவாக்கப்பட்டது. 1914 இருந்து 1918 வரைக்கும் முதலாம் உலக போர் நடைபெற்றிருக்கும். அந்த முதலாம் உலக போர் பாத்தீங்கன்னா மைய நாடுகளுக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயர்லாம் கேட்கலாம். யாருக்கும் நடைபெற்றது கேட்பாங்க. முதலாம் உலக போர் மைய நாடுகளுக்கும் நேச நாடுகளுக்கும். ஓகேங்களா? அதாவது அது ஒரு கேங் இருப்பாங்க. இந்த நம்ம இந்த கண்ட்ரி தான், ஆஸ்திரேலியா, ஹங்கேரியா, துருக்கி, இவங்க தான் ஒரு கேங். அப்படி ஆப்போசிட் கேங்னா நம்ம அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இவங்க தான் ஒரு கேங். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் கிடையில சண்டை. அதுல இந்த ஹங்கேரியா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள், துருக்கி, இந்த நாடுகள் தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். முதலாம் உலக போர்லையும் பிரிட்டன் தான் ஜெயிச்சு. சரிங்களா? அப்ப அந்த முதலாம் உலக போர் முடிவு பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம். ஓகேங்களா? பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதலாம் உலக போர் முடிஞ்சிருக்கும். அந்த ஒப்பந்தம் சைன் போடுறதுலயும் நம்ம இந்த உட்ரோ வில்சன் ரொம்ப முக்கிய பங்காற்றி இருப்பாரு. அவருடைய தூண்டுதலாலதான் பன்னாட்டு சங்கம் உருவாகும். பன்னாட்டு சங்கம் சுவிட்சர்லாந்து ஜெனீவால ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது. தலைமையகம் கேட்பாங்க. ஜெனீவாவோட தலைமையகமா இருந்திருக்கும். பிரிட்டனை சேர்ந்த ஒரு நபர் தான் என்னவா இருப்பார்? முதல் பொது செயலாளராக இருப்பார். ஓகேங்களா? பன்னாட்டு சங்கம் உருவாகுற முக்கிய முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். சரி, யார் சார் உட்ரோ வில்சன்? பிரிட்டனுடைய அதிபரா கிடையாது, அமெரிக்காவுடைய அதிபர். ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா? அமெரிக்காவுடைய அதிபர் தான் இந்த உட்ரோ வில்சன். அவர் தான் இதுல முயற்சி எடுத்தார். ஓகேங்களா? அதே மாதிரி ஐநா சபைங்கிறது 2ஆம் உலக போர் முடிச்ச உடனே உருவாயிருக்கு. இப்ப 2ஆம் உலக போர் எப்போ? 1939 இருந்து 45. 2ஆம் உலக போர் முடிஞ்ச உடனே ஐநா சபை உருவாக்கியிருப்பாங்க. பன்னாட்டு சங்கம் ஃபெயிலியர். இந்த பன்னாட்டு சங்கம் நினைச்சிருந்தா 2ஆம் உலக போர் தடுத்திருக்கிறாங்க, தடுக்க முடியாத. அதனால பன்னாட்டு சங்கத்தை ஒழிச்சிருவாங்க.
புதுசா ஐநா சபையை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து மூணாவது, அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன? பெயர் டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வேர்ல்டுல அதிகமாக பேசப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால கரண்ட் ஈவெண்டாவும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் பிசி எக்ஸாம்லயோ எஸ்ஏ எக்ஸாம்ல கூட கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா புக்ல இந்த வார்த்தை இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸா இருக்கிற புக்ல இந்த வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? அப்போ வேர்ல்டு வார் டைம்ல இந்த சைடு அமெரிக்க நாடு இருக்குது, இங்க ஐரோப்பா நாடு இருக்குது, இங்கதான் சோவியத் ரஷ்யா. அப்ப இந்த சோவியத் ரஷ்யா என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பிய நாடுகளுக்கிட்ட டாமினேட்டை காமிக்குது, அதாவது அவங்களுடைய ஆதிக்கத்தை காமிக்கிறாங்க. இதை தடுப்பதற்காக நம்ம அமெரிக்க நாடு என்ன பண்ணுதுன்னா, ஐரோப்பா நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி ஹெல்ப் பண்றதுக்காக நாங்களும் நீங்களும் ஒன்னா இருக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் நேட்டோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, நேட்டோ. ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து எதுக்கு எதிராக பண்ணிருக்காங்க? சோவியத், அதாவது ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ. 1949 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஓகேதா 70 வருஷம் மேல ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் 75 வருஷம் ஆகும்போது ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நேட்டோ அமைப்பு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஃபேமஸான ஒரு போர் நடந்துட்டு இருக்குல்ல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்திருக்குல்ல, உக்ரைன் வந்து நேட்டோட ஒரு மெம்பர். ஓகேங்களா? அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணாது, ஒரு சில நேரங்கள்ல ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அது இந்த வார்த்தை வந்து அதிகமா பேசும் பொருளானது. அப்ப நேட்டோட ஆன்சர் உருவாக்கப்பட்ட இயர் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1949. சரிங்களா? அடுத்து போறாமா? அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? தவறான கூற்றை தேர்க. எல்பிஜியின் விரிவாக்கம். எல்பிஜி டக்குன்னு சொல்லிடுவீங்க, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க எல்லாருமே. இது நான் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டேன், சயின்ஸ் கிளாஸ் கிடையாது, சோசியல் கிளாஸ். அப்ப எல்பிஜினா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்ப எல் ஃபார் தாராளமயமாக்கல். கரெக்டா தான் இருக்கு. ஆன்சர் தானே? கிடையாது, தவறானதுதான் கேட்கிறாங்க. பி ஃபார் பிரைவேடைசேஷன், தனியார் மயமாக்கல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? முக்கியத்துவம் அளித்து கொடுத்தாங்க. இதுதான் தப்பு. எடுத்து 3வது ஆப்ஷன் பார்க்கிறோம். ஜீனா உலகமயமாக்கல் அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். தவறானதுதான் கேட்கிறாங்க, இதுதான் தவறானது. ஓகேலா? பி ஃபார் தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேலா? எல்பிஜி எப்ப கொண்டு வந்தாங்க? 1991 எல்பிஜிய கொண்டு வந்திருப்பாங்க. புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் எல்பிஜி. சரிங்களா? ரைட்டா? எல்பிஜில என்ன பார்த்துட்டோம்? விரிவாக்கம் பார்த்திருக்கோம், தவறானது பார்த்திருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? அடுத்து போலாம். அடுத்து, ஆசியாவின் டெட்டிராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஊர்ல கூடிய நிறைய ஊர்களுக்கு நிறைய நிக்நேம் உண்டு. ஓகேடா? பட்ட பேர் எல்லாம் சுவாரஸ்யமா படிச்சா நல்லா இருக்கும். ஓகேடா? குட்டி ஜப்பான் தெரியும், ஊருக்கே தெரியும். சிவகாசி ஏன் அதை குட்டி ஜப்பான் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஏன் அதை சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேடா? நெசவு தலைநகரம் ஆசியாவின் ஆக்ஸ்போர்டு. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, ஆசியா கிடையாது, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. தென்னிந்தியாவின் எல்லோரா, எவ்வளவு புனைப்பேர் பாருங்க. எவ்வளவு ஒவ்வொரு ஊருக்கு எவ்வளவு புனைப்பேர் பாருங்க. தென்னிந்தியாவின் எல்லோரா. அப்புறம் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ். ஓகேதா? கோவில் நகரம், கோவில்களின் நகரம். அப்ப இவ்வளவு புனைப்பெயர் இருக்குல்ல, அதுல ஒரு புனைப்பெயர் தான் ஆசியாவின் டெட்டிராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஊரை சொல்றான்னு சொல்லல, அவங்களே சொல்லிட்டாங்க, சென்னையை சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சென்னையை சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் தேடி பாருங்க. எதுக்கு டெட்டிராய்டு எந்தவரா, ஏன் அந்த ஊரு டெட்டிராய்டு ஏத்தன்னு சொல்லிட்டு ஏன் அதை சொல்றோம், ஏன் கோவில் நகரம் கோவில்களின் நகரம், என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அப்ப ஏன் ஆசியன் டெட்டிராய்டு சொல்லி சொல்றோம்னா, ஒரு காலத்திலேயே சென்னையில பாத்தீங்கன்னா அதிகமாக மோட்டார் வாகனம், அதாவது காரு பைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் சென்னையில தான் ஒரு வரத்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க சென்னை போனீங்கன்னா, சென்னைக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே நிறைய கார் கம்பெனி தான் பாக்கலாம். ஹுண்டாய், ஹோண்டா, அப்புறம் ஃபோர்டு இருந்தது, ஃபோர்டு வெளியே போயிட்டு ஓகே திருப்பி வரலாம் மேபி. ஓகேங்களா? ஹுண்டாய், ஹோண்டா, டொயாட்டோ, ஃபேமஸ் கார் கம்பெனி, பென்ஸ், ஃபேமஸ் கார் கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி சென்னையை என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? ரைட். அப்போ மோட்டார் வாகனம் அதிகமா உற்பத்தி பண்றதுனால ஆசியாவின் டெட்டிராய்டு சென்னை அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? கிழக்கு ஆப்பிரிக்கா உயர் நிலங்களின் பகுதியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம் எது? ஓகே, கிழக்கு ஆப்பிரிக்க
உயர் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? வாசிச்சு கிழக்கு ஆப்பிரிக்க உயர் நிலங்கள் பகுதியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம். ஐரோப்பா கண்டம் கிழக்கு பகுதினா எப்பவுமே வேர்ல்டு மேப்ல பார்க்கும்போது வலது பக்கம் தான் கிழக்கு பகுதி, இடது பக்கம் தான் மேற்கு பகுதி. இப்போ வலது பக்கம்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. இந்த பகுதி இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம். இது ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணலாம். இந்த ஆல்ப்ஸ், டோம்கள் இதெல்லாம் வந்து வேற கண்டத்துடைய உயரமான சிகரம். இந்த சைடு இருக்குன்னா கிளிமாஞ்சாரோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான சிகரம். ஓகேங்களா? இது ரொம்ப பழமையான சிகரம். நம்ம எந்திரன் படம் பாட்டில கூட வந்து கிளிமாஞ்சாரோ, மொஹஞ்சதாரோ அதெல்லாம் இந்த பகுதி தான். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்கான ஆண்டுதோறும் மானியமாக 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த சட்டம் என்ன அப்படிங்கிறாங்க. எந்த சட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. 1813 சாசன சட்டம் தான் கல்விக்காக 1,00,000 ரூபாயை முறையாக ஹிஸ்டரி, ஓகேங்களா, வரலாற்றிலேயே முதல் முறையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்விக்குன்னு நிதியை ஒதுக்குறாங்க. ஒதுக்குனதோட மட்டும் இல்லாம அது நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை கவனிச்சு ஒரு கதை மாதிரி படிச்சுக்கணும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 8th புக்ல இருக்கும். சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் 8th புக்ல கல்வி வளர்ச்சின்னு ஒரு டாபிக் இருக்கும்ல, அது கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கணும். அதுல இருந்து ஹிஸ்டோரிக்கலா இந்தியாவுடைய எஜுகேஷன் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கணும். ஓகே? அதுல பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் முறையா பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்தியாவில வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்காக கல்விக்காக நம்ம ஒதுக்குவோம்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு பெரிய தொகை தான் இருந்தாலும் ஒதுக்குனாங்க. ஓகேடா? அப்ப இந்த தொகையை செலவு பண்ணணும். இப்ப யோசிக்கிறாங்க, இந்த கல்வியை நம்ம இந்தியர்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷனா கொடுக்கலாமா, அல்லது அவங்க மொழியான சமஸ்கிருதம், ஹிந்தி, பெங்காலி, தமிழ் இந்த மொழியில கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்குள்ள ஒரு பிரச்சனை. அப்ப வில்லியம் பெண்டிங் பிரபு அப்ப அந்த டைம்ல ஆர்டரா இருந்தாரு. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணாரு. அதுலதான் என்ன கமிட்டி தான் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்காலே கமிட்டி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப மெக்காலே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தாக்கல் பண்ணிருப்பாங்க. 1835 ஆண்டு மெக்காலே கல்விக் கொள்கை. ஓகேங்களா? 35 ஆண்டு மெக்காலே கல்விக் கொள்கையை வந்து தாக்கல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுதான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா? நம்ம ஒரு டைலாக் எல்லாம் உண்டு. அதாவது இந்தியன் நிறத்துல இருக்கணும், ஒரு இந்தியனா இருக்கணும். டைலாக் யூஸ் பாருங்க. ஓகேங்களா? மெக்காலே சொல்றாரு, ஒரு இந்தியனா இருக்கணும், இந்திய நிறத்துல இருக்கணும். ஓகேங்களா? ஆனா அவனுடைய டேஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் டேஸ்டா இருக்கும். புரியுதா? ஓகேங்களா? இந்தியன் மாதிரி இருக்கணும், அவன் இந்தியன் தான், ஆனா அவனுடைய டேஸ்ட்னா அவனுடைய அபிப்பிராயம், அவனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கும். அப்படிப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆங்கில வழி கல்வியை உருவாக்குறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் தான் 1854 சார்லஸ் வூட் அறிக்கை. ஓகே, அதுவும் முக்கியம். இயர் பாத்துக்கோங்க, அந்த நேம் பார்த்து சார்லஸ் வூட் அறிக்கை. அப்புறம் அப்படியே தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. 1857 இந்தியா முழுவதும் 3 இடங்கள்ல யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள், மெட்ராஸ், கல்கட்டா, பம்பாய் பல்கலைக்கழகங்களை கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து ஃபேமஸ் ஆகுனா காந்தி டைம்ல வர்தா கல்வி திட்டம். ஓகேடா? காந்தியன் பீரியட் இருக்கக்கூடியது. ஓகேடா? ரைட். சார்லஸ் சரி 1,00,000 மானியம் கேட்டாங்கன்னா அதை கவனிச்சுக்கோ. அந்த நம்பர்ல 1 1000க்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை 1 வரும். 1813. ஓகே. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. பாண்டியர் கால சம்பந்தமா திருப்பி கல்வி சம்பந்தமா. ஓகேடா? அப்ப கல்வி நிலையங்களை பாண்டியர் காலத்துல கடிகை, தவறானதான் கேக்குறாங்க, சாலை மற்றும் வித்யாஸ்தானம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, சொல்றாங்க. கரெக்ட் தான். பாண்டியர் காலத்துல பல்லவர் காலத்திலையும் கடிகை என்று சொல்வது வழக்கம் தான். ஓகேங்களா? ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சால போகம் என்று அழைக்கப்பட்டது. அவன் நிறைய வார்த்தை இருக்குள்ள புக்கள் கொடுத்திருப்போம். ஓகேங்களா? சார போகம், பிரம்மதேயம், இந்த மாதிரி வார்த்தை தான் இருக்குல்ல. சார போகம் என்று அழைக்கப்பட்டது. கரெக்ட். அடுத்து காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்தது அப்படிங்கிறாங்க. எஸ், இதுவும் கரெக்ட். இவர்கள் அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல திண்ணை பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகே, இது பாண்டியர் ஆட்சி காலத்துல பண்ணல. ஐ திங்க் இது வந்து நாயக்கர்கள் ஆட்சி காலம் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த லெசன் 8th லெசன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நாயக்கர் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி திண்ணை பள்ளிக்கூடங்களை தான் உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப தப்பு, ஏன்னா இது பாண்டியர் காலம் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து போலாமா? அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. ஓகேங்களா? அப்ப நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா? 4 வார்த்தையை பாருங்க. நாலங்காடி டே டைம், அப்போ பகல் நேர கடை. ஓகேங்களா? அடுத்து அல்லங்காடி, அதுதான் இரவு நேரம், இரவு. ஓகேங்களா? அப்ப இரவு நேர கடை சொல்றாங்க. பகல் இருக்கு. தப்பு. ஓகேங்களா? ரோமானிய நாட்டு நாணய தாயார் தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் சொல்றாங்க. கிடையாது.
பூம்புகாருக்கும் ரோமானிய நாணயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, தவறு. சரியான லாஸ்ட் ஒண்ணுதான் மீதி இருக்கு, அதுதான் சரியானது கூட. கொற்கை தூத்துக்குடி அருகில் உள்ள உவரையில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆமா, எஸ். கொற்கையிலையும் முத்து அதிகமா ஏற்றுமதி செய்யப்பட்டது, உவரியில் இருந்தும் முத்து அதிகமா ஏற்றுமதி செய்யப்பட்டது. மெயினா சொல்லப்பட்ட கொற்கைக்கு அருகில் உள்ள உவரி அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்துல உவரின்னு ஒரு ஊர் உண்டு. இன்னும் அந்த ஊர் மீனவ ஊர். ஓகேங்களா, அந்த கிராமத்திலிருந்து அதிகமான முத்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனாலதான் கொற்கைய பாண்டிய நாடு நம்ம என்ன சொல்லுவோம், முத்துடைந்து அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரீசனா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, சித்தார்த்த கௌதமர் யாரு, கௌதம புத்தரை பத்தி சொல்றாங்க குறித்து கீழ்கண்டவற்றில் தவிர ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி அப்படின்னாங்க. ஏதோ ஒன்றை தவிர மீதி எல்லாமே சரி. அப்ப தப்பானதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இவர் இந்து மதத்தை நிறுவியவர் அவரே அப்படின்றாங்க. தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. சித்தார்த்த கௌதம புத்த மதத்தை உருவாக்குறாரு, ஹிந்து மதத்தை உருவாக்குறாரு. அப்ப அதுதான் ஆன்சர் நமக்கு. தவறானதான் இருக்கிறாங்க. பாருங்க, இவர் நேபாளத்துல பிறந்தாரு. ஆமா, நேபாளம் லூம்பினி தோட்டத்துல பிறந்தாரு. கரெக்ட். நிர்வாணம் அடைந்தாரா? ஆமா, அடைந்தாரு. 49வது நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். எஸ், கரெக்ட் தான். இவருடைய முதல் சொற்பொழிவு நம்ம தர்ம சக்கர பரிவர்த்தனா, ஓகேதா, நம்ம சாரநாத் மான்கள் பூங்காவோட இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை நிறுவியது சம்மந்தம் கிடையாது, புத்த மதத்தை நிறுவியது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் ஜியோகிராபி கொஸ்டின். சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆற்று தான். கரெக்ட் தான். தவறானதான் இருக்கிறாங்க. கரெக்ட் தான். இந்த சர்தார் சரோவர் அணை வந்து மேப்ல லொகேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும், நர்மதை ஆற்றுல. இது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் 3 மாநிலங்களுக்கும் நீர்ப்பாசனத்தை வழங்குது. ஓகே, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் பாகீரதி ரிவர் எங்க இருக்கு, மேல இருக்கு. இந்திரா காந்தி கால்வாய் எங்க இருக்கு, மேப்ல எங்க வரையும். ஓகேங்களா, ராஜஸ்தான் பகுதியில தண்ணியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். ஓகேதா, இப்போ பாகீரதிங்கிறது வந்து உத்தரகாண்ட் பகுதிக்கு மேல இருக்குது. அப்ப சம்பந்தம் இல்லாம இருக்கு, தப்பு. அப்ப இந்திரா காந்தி கால்வாய் வந்து எந்த நதிக்கரையோரம் இருக்குது கேட்பாங்க, சட்லஜ். ஓகேதா, சட்லஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, முக்கியம் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்து மேட்டூர் அணை வேற பார்த்தது நம்ம ஊரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஊர் ஆறு காவிரி. கரெக்ட். சம்பல் பள்ளத்தாக்கு பேர்ல இருக்குது, சம்பல் ஆறு. கரெக்ட். ஓகேங்களா, புரியுதா? ரைட், அவ்வளவுதான். தவறானது இருக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய ஹிராகுண்டு, உயரமான அணை, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. அப்ப இந்த கவுண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ப இந்தியாவில மொத்தம் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஓகேங்களா, நமக்கு லாஜிக் படி எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, நினைச்சிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. உதாரணம், தமிழ்நாட்டுக்கு ஹைகோர்ட் இருக்கு, கேரளாவுக்கு ஹைகோர்ட் இருக்கு, கர்நாடகாவுக்கு ஹைகோர்ட் இருக்கு, மகாராஷ்டிராவுக்கு ஹைகோர்ட் இருக்கு. ஒரு சில சின்ன மாநிலத்துக்கு ஹைகோர்ட் இருக்கு. உதாரணத்துக்கு யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கு ஹைகோர்ட் கிடையாது, நம்ம ஊர் ஹைகோர்ட் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நார்த் ஈஸ்ட் நிறைய சின்ன ஸ்டேட் இருக்கும்ல, அவங்களுக்கு ஹைகோர்ட் தனியா கிடையாது. அப்படி இப்படி பிரிச்சு பார்த்தாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் மேல பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே ஹைகோர்ட் தான் சண்டிகர். ஓகே, பஞ்சாபுக்கு அதுதான் ஹைகோர்ட், ஹரியானாவுக்கு அதுதான் ஹைகோர்ட், சண்டிகர் யூனியன் பிரதேசத்துக்கு அதுதான் ஹைகோர்ட். மொத்தமா கவுண்ட் பண்ணோம்னா ஆந்திராவில தெலுங்கானா தனியா உருவாக்கிட்டாங்க. அதனால மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. ஓகேங்களா, ரைட். கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிதானமா வாசிங்க. வாக்கியம் 1, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது சொல்றாங்க. தப்பு. ஓகே, ஏன் சார் தப்பு? கரெக்ட் தான், 5 துறை தானே. 5 கரெக்ட் தான். மாநிலத்திலிருந்து பொது பட்டியல் கரெக்ட் தான். ஆனா இந்த நம்பர் கரெக்டா, அதை யோசிக்கல. ஏன்னா 42வது அமெண்ட்மெண்ட்ல இதை மாத்திருக்கு. 1976 நம்பரும் தப்பா இருக்கு, ஈரம் அதுக்கேற்ற மாதிரி தப்பா இருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பா ரைட்டா பாக்கலாமா? பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகள் எதெல்லாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது தப்பாயி போச்சு. இப்ப அந்த கதையை வச்சு பில்ட் பண்ணுங்க. பொது பட்டியலுக்கு, மாநில பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகள். கல்வி, எஸ், உண்மை. காடுகள், கரெக்ட். எடைகள், கரெக்ட். எடைகள் மற்றும் அளவுக்கு ஒரே பாயிண்ட். பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தின் அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். எஸ், 5 பாயிண்ட். 1, 2, 3, இது 1, 4, இது 1, 5 பாயிண்ட் தான் மாத்திருக்காங்க. இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் கல்வியை மாத்தினாங்க. மிகப்பெரிய பேசுறது. இன்னைக்கு டேட்ல நம்மளால நீட்டை ஒழிக்கணும் சொல்றோம், ஆனா ஒழிக்க முடியறத. அதுக்கு என்ன காரணம்? நீட் கல்வியில வருது, கல்வி மாநில பட்டியல கிடையாது, பொது பட்டியல் இருந்தாலும் நீட்டை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. தேவையில்லாது நமக்கு. அப்போ 1, 2. ஓகேங்களா, அப்போ இது தப்பு, இது சரி. அப்போ இது 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அடுத்த ஆர்டிக்கல். இப்ப ஆர்டிக்கல் வீடியோ
கேட்டிருந்தீங்க, நான் போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ஆர்டிகல் வீடியோ. கண்டிப்பா இந்த வாரத்துல கண்டிப்பா வரும். ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. ஓகேடா, அப்லோட் மட்டும் பண்ண வேண்டியதுதான். இந்த வாரத்துல கண்டிப்பா ஆர்டிகல் சம்பந்த வீடியோ இருக்கும். சட்டப்பிரிவு 280 என்ன சொல்லுது? 280 நிதிக்குழு, உங்க 10th புக்ல இருக்கும். நிதிக்குழு பினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுது. 3. சட்டப்பிரிவு 268 இருந்து 293 என்ன? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கூடிய நிதி உறவுகளை பத்தி பேசுது. 4. சர்க்காரிய குழு எந்த வருஷம் உருவாக்குனாங்க? சர்க்காரிய குழு, ராஜமன்னார் குழு, இந்த ரெண்டுமே மத்திய மாநில அரசு உறவுகளை பத்தி பேசுது. சர்க்காரிய குழு 1983, ராஜமன்னார் குழு 1969. ஓகே, சர்க்காரிய குழு மத்திய அரசு நியமிச்சது, ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு டிஎம்கே அரசாங்கம் நியமித்தது. ஓகேங்களா, அப்ப இதை பாத்துக்கணும். 3, 4, 1, 2, 3, 4, 1, 2 ஆப்ஷன் 7 இருக்கு. ஓகேங்களா, இப்போ மத்திய மாநில அரசு உறவுகள்ல இந்த டாபிக் வந்திருக்கும். எல்லாமே அதே ஒரே பேராகிராஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு 10th எக்கனாமிக்ஸ் புக்ல நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் படிக்காம இருக்கீங்க, வீட்டுல இருந்து படிக்கிறவங்க தான். கிளாஸ்ல இருந்து வந்து படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் இருந்திருக்கும். எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கலாம் பார்த்து விட்டுறீங்க. கொஞ்சம் கவனமா எக்கனாமிக்ஸையும் படிங்க, கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி. ஓகேங்களா, இப்பவே படிச்சு வச்சிருங்க. ஏன்னா ஒரு மாசம் தானே இருக்குது, இன்னொரு 10 நாள் புதுசா படிக்க வேண்டியதான், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் படிக்காதீங்க, சரிங்களா? அப்போ 10th புக்ல எக்கனாமிக்ஸ்ல நீங்க ஒரு சில விஷயம் தான் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, என்னதான் ஒரு சில பேர் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுல 10th புக்ல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன ஃபேக்டரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல பார்க்க போறோம். அது பத்தா தவறான ஒன்று கேட்கறாங்க. சிவகாசி, சிவகாசி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? அச்சுப்பிரிவு சார் தப்பு சார் அப்படின்னு போட்டுறாரு. ஓகேங்களா, சிவகாசி 3 விஷயத்துக்கு ஃபேமஸ். ஓகேங்களா, 1 பட்டாசு, இன்னொன்னு தீப்பெட்டி, இன்னொன்னு அச்சு பதிப்பகம். கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சிவகாசி குட்டி ஜப்பான் சொல்லிட்டு பேரு சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து சேலம், சேலம்னாலே எதுக்கு சொல்லுவோம்? ஸ்டீல் சிட்டி, எஃகு நகரம் சொல்லுவோம். அப்ப எஃகு உற்பத்தி பண்றாங்க. கரெக்ட். எஃகுனா என்னது? இரும்பு, அதுதான் எஃகு. ஓகேங்களா, அரியலூர்ல சிமெண்ட் உற்பத்தி பண்றாங்க. கரெக்ட். கரூர்ல மின்னணு பொருள் கிடையாதுப்பா. ஓகேங்களா, தப்பு. ஓகேங்களா, சென்னையில தான் மின்னணு பொருள். கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காகித தொழிற்சாலை ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டது. நெசவு தொழிலாளர்கள். ஓகேங்களா, தவறானதான் நினைக்கிறாங்க, இதுதான் தப்பா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடைய மண் கேட்கிறாங்க. ஓகேங்களா, தெளிவா வாசிக்கோங்க. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடைய மண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம 10th புக்ல ஐ திங்க் 2வது லெசன்ல மண் வகைகள் வரும். ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகளை ICAR, ஓகேங்களா, 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ICAR வந்து மண்ணுடைய வகைகளை வந்து நிறைய வகைகளாக, 6க்கும் மேற்பட்ட வகைகளாக பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா, அதுல ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. 10th புக்லயே படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏன் அந்த பேர் வந்தது, அந்த மண் எங்கதான் இருக்கு, அந்த மண்ணுல என்ன சத்து இருக்கு, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்கணும். அதுல ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சு கொள்ளக்கூடிய மண் என்ன வந்து கேட்டாங்கன்னா ரிகர் மண் சொல்லுவாங்க. அதுதான் கரிசல் மண். ஓகேங்களா, இப்ப இந்த கரிசல் மண் எப்படி உருவாயிருக்குன்னா தீப்பாறை, பாறைகள்ல நிறைய வகை உண்டு. அதுல தீப்பாறைன்னு ஒரு பாறை உண்டு. ஓகேங்களா, தீப்பாறை, அந்த தீப்பாறையில இருந்து உருவானதான் கரிசல் மண். இது பருத்தி விளைச்சலுக்கு உகந்த மண். ஓகேங்களா, மிகவும் ரொம்ப 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 உகந்த மண் பருத்தி விளைச்சல் கரிசல் மண் தான். சரிங்களா, ரைட். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் 5ஆண்டு திட்டம் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கோங்க ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்துக்கும். அடுத்து அந்த 5ஆண்டு திட்டம் மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து அதோடைய நோக்கம் படிச்சுக்கோங்க. நோக்கம் புக்ல இல்லைனாலும் கொஞ்சம் 11th புக் பார்த்து படிச்சுக்கோங்க. கேள்வி கேட்கலாம். ஓகே, முதல் 5ஆண்டு திட்டம் சரியானது கேட்கறாங்க. முதல் 5ஆண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் 5ஆண்டு திட்டம் எப்போ தொடங்கினாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அப்ப 1951. திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 50. திட்டக்குழுடைய வேலை 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குவது. அப்ப அடுத்த வருஷம். சரிங்களா, முதல் 5ஆண்டு திட்டம் தப்பா இருக்குது. கரெக்டானது 51 இருக்கு 56. ஓகேங்களா, இப்ப 3வது முதல் 3 5ஆண்டு திட்டம் வரிசையா இருக்கும். இயர் எழுதி போடுற பாருங்க. 51 இருக்கு 56, 56 இருந்து 61, 61 இருந்து 66. ஓகேங்களா, முதல் 3 5ஆண்டு திட்டம் வரிசையா இருக்கும், கேப் இருக்கு. 4வது 5ஆண்டு திட்டம் போடுறதுக்கு முன்னாடிதான் சின்னதா கேப் இருக்கும். அதுதான் நம்ம திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம். 66 இருந்து 69. ஓகேங்களா, இது மட்டும் திட்ட விடுமுறை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலர் ஆகும், திருப்பி கேப் வரும், ஒரு திட்டம் வரும், திருப்பி கேப் வரும். அப்புறம் 9, 10, 11, 12 தான் வரிசையா இருக்கும். சரிங்களா, அப்ப 3வது 5ஆண்டு திட்டமும் தப்பா தான் இருக்கு. பாருங்க, திட்ட விடுமுறையோட தப்பு. ஓகேங்களா, அடுத்து 9வது 5ஆண்டு திட்டம் என்ன இன்னைக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அதை கவனிச்சுக்கோங்க. பின்னாடி இருந்து வரலாமா? 12வது 5ஆண்டு திட்டம் 2012 இருந்து 2017. இது கரெக்ட். ஓகேங்களா, அப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 12வதுக்கு
2012 இருந்து 2017. ஓகேங்களா? அப்போ 11வது ஐந்தாண்டு எப்போ 2007 இருந்து 2012. ஓகேங்களா? 2012. ஓகேங்களா? அடுத்து 10வது ஐந்தாண்டு எப்போ 2002 இருந்து 2007. அப்போ 9வது ஐந்தாண்டு இன்னைக்கு 1997 இருந்து 2002 வரைக்கும். நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? 1996 கொடுத்திருக்காங்க. தப்பு. அப்போ சரியானதான் கேக்குறாங்க. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. எதுதான் கரெக்ட்? 12வது ஐந்தாண்டு தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 12 ஐந்தாண்டு இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆனா இது பாதிலே ஸ்டாப்பும் பண்ணிருப்போம். அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக கொண்டு வந்தோம். ஓகேங்களா? முதல் உலக போரின் இறுதியில் எதை குறைந்த 3 பெரும் பேரரசுகள். நான் சொன்னது முதல் உலக போர் எப்ப நடந்தது? 1914 இருந்து 18. யாருக்கும் நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. மைய நாடுகளுக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றது. 1918 முடிச்சிருப்பாங்க. பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில முடிச்சிருப்பாங்க. இதுல தோத்து போனது அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரியா, உத்துமானியர்கள் தான், துருக்கியர்கள் தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, இவங்க எல்லாரும் தோத்து போனதுனால இவங்களுடைய இடங்கள் எல்லாமே நிலை குறைந்து போனது. ஓகே, ஜெயிச்சவங்க ஆக்கிபை பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். எப்பவுமே சொசைட்டில வலியவன் ஜெயிப்பான். ஓகே, எளியவன் தோக்குறான். அதுதான் இயற்கை நியதி தான். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் சொல்றாங்கல்ல, அதுதான். அடுத்து ஜாகிரபி ரொம்ப ஃபேமஸ் ஆனது உலகின் சர்க்கரை கிண்ணம் எது அப்படிங்கிறாங்க. ஓகே, உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. தெரிஞ்சதுதான். கியூபா தான் வேர்ல்டுலே அதிகமாக சுகரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது கியூபா. ஓகேங்களா? ரைட். அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலையும் மிக முக்கியமானது. ஓகேங்களா? வேர்ல்டு மேப் தான் நல்ல தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? எப்படி படிக்கிறீங்க எனக்கு தெரியல. வேர்ல்டு மேப் பார்த்து படிக்கணும். நான் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு தான் வரைஞ்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு கரெக்டா வரையும். மேப் ஒரு பெரும்பாடுதான். வேற மாதிரி இருக்கா இல்லையா? பார்த்தா என்ன மாதிரி தெரியுது தெரியல எனக்கு. எழுதி போட்டுறேன். இதுக்கு பேரு வட அமெரிக்கா. ஓகேங்களா? யுஎஸ்ஏ தான் இருக்குல்ல, யுஎஸ்ஏ கனடா தான் இருக்கக்கூடியது. இது பேரு தென் அமெரிக்கா. இதுதான் கண்டம். இங்க ஆப்பிரிக்கா இருக்கு, ஆசியா இருக்கு. ஓகே, இங்க இந்த இடைப்பட்ட கடல் என்ன கடல்? அட்லாண்டிக் கடல். அட்லாண்டிக் கடல். இங்க இருக்கக்கூடிய கடல் என்ன? பசிபிக் கடல். பசிபிக் கடல். ஓகேங்களா? இந்த அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கிற இடம் என்ன அப்படின்னா இங்க சின்னதா ஒரு கால்வாய். அந்த கால்வாய் தான் இணைக்குது. அந்த கால்வாய்க்கு பேர் தான் சூயஸ் கால்வாய் கிடையாது, பனாமா கால்வாய். ஓகேங்களா? பனாமா கால்வாய் என்ன சொல்லுவோம்? இங்க என்ன இருக்காங்க பாருங்க, அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய. அட்லாண்டிக் இங்க இருக்குது, பசிபிக் இங்க இருக்கு. ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய இடம் தான் இங்க ஒரு கால்வாய் இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கும், பனாமா கால்வாய். ஓகேங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? 20 கொஸ்டின் முடிஞ்சதா? எஸ், 20 கொஸ்டின் முடிஞ்சது. கடைசியா நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் என்ன? 7th புக்ல இருக்கும். ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். அதனால நீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க. இறுதியா ஒரு 5 கேள்வி கேட்கறேன். உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. முதல் கொஸ்டின், முதலாம் உலக போர் யாருக்கும் நடைபெற்றதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், பன்னாட்டு சங்கம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. பன்னாட்டு சங்கம். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின், இந்தியாவில மண்ணின் வகைகளை பிரித்து வைக்கக்கூடிய நிறுவனம் எது? கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் எந்த வருஷம் எத்தனை துறைகளை மாத்தினது? கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், எல்பிஜி எந்த வருஷம் விரிவாக்கம் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.